திமுக தலைமையிலான கூட்டணி உடையும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த நிலையில் அவருடைய விருப்பம் நிறைவேறாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16 நடைமுறைப்படுத்த கோரி பணியாளர் கூட்டமைப்பினர் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 16(4A) சட்டப்பிரிவை அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பு வரும் என்று நம்புவதாக தெரிவித்தார். பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சட்ட பாதுகாப்பை தருகிற ஒரு வாய்ப்பை, அதிகாரத்தை 16(4A) தருவதாக அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், ஹிந்தி மொழியை திணிப்பது, ஹிந்தியை கட்டாயமாக்குவது எதிர்காலத்தில் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதற்கான சதி என்றும் இதை முறியடிக்க இருமொழிக் கொள்கையே போதுமானது எனவும் தெரிவித்தார். திமுக கூட்டணி உடையும் என்று கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்திற்கு அவர் பதிலளித்துள்ளார். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு? இன்னும் 10 மாசத்துல திமுக கூட்டணி உடைஞ்சிரும் சொல்றாரு. அந்த அளவுக்கு திமுக கூட்டணி அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும். 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிகள் இருக்கிறாங்க, ஆனால் கொடியேற்ற முடியலன்னு சொல்றீங்க. திமுக கூட்டணி இருக்கிறவர்களுக்கு இந்த ஒரு நிலை அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை எனக்கு தெரியாது. எங்க நிலையை நாங்க சொல்றோம், அரசினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றோம். கூட்டணியில இருந்தா என்ன, கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். எப்படி அதெல்லாம் அது யூகமான கேள்வி. அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்கள் எடுக்கல. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுவோம். மற்ற நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பேசுவோம், போராடுவோம்.